வணக்கம் நண்பர்களே. சிவா எலி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம இந்திராணிகிட்ட இருந்து வர்மாவின் ரகசிய பென் டிரைவர் எடுத்து திருடி ரித்திகா மோனிகா கைவசம் போயிட்டுன்னு சொல்லலாம். நம்ம இந்திராணி என்கிட்ட தான் இருக்கக்கூடிய சீக்கிரமே இந்த விஷயத்தை வெட்ட வெளிச்சம் ஆகணும், வர்மா பற்றிய தகவல் பப்ளிக்ஸ் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி நம்ம சிவா எல்கிட்ட சொல்லிக்கிட்டு அந்த பென் டிரைவரை பார்க்க போகிறாங்க. செம அதிர்ச்சி, அதில் பென் டிரைவர் இல்லை. அப்போ இதை யார் எடுத்திருப்பா, இதை ரித்திகா தான் செய்கிறது அப்படின்னு அந்த இடத்துல இந்திராணி நம்ம ரித்திகாயை அடித்து வெளுத்து உண்மையை வர வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மோனிகா கைவசம் அந்த பென் டிரைவர் போயிடுது. அதோட அரண்டு போகிறாங்க நம்ம இந்திராணி. மோனிகா அந்த பென் டிரைவரில் உள்ள ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்த நேரம் தான் நம்ம கபிலன் பற்றிய ரகசியம் அதில் புதஞ்சு கிடக்குது வெளியே வருது. இதை பார்த்து இந்திராணி அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. நம்ம கபிலன் தம்பி கபிலனுக்கு உண்மையாட்டே அந்த ஏடி சொன்ன மாதிரி வர்மா குரூப்போட தொடர்பில் இருக்குது அப்படின்னு நான் இந்திராணியை பழி வாங்கிறதுக்கு இந்த இதே போதும், நம்ம கபிலனை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி அவன் ஒரு பெரிய டெரரிஸ்ட் வர்மாவோட கூட்டாளி அப்படின்னு அவனை உள்ளுக தள்ளினாலே போதும் அப்படின்னு அந்த இடத்துல மோனிகா இந்த விஷயத்தை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதனால் நம்ம இந்திராணி அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. பார்ட்டிக்கு அந்த மோனிகா கையில் பென் டிரைவரை ரித்திகா எடுத்து கொடுத்துறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவா அயலியும் சேர்ந்துக்கிட்டு அண்ணி உங்கள்கிட்ட இருக்க அந்த ரகசிய பென் டிரைவர் ரகசியம் சீக்கிரம் வெளியில் தெரியணும் அப்படின்னு செல்லினன்னு சொன்னாங்க. இதனால நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. கண்டிப்பாக இதை நீங்கள் வெளிப்படுத்தி அதில் யாருக்கெல்லாம் தொடர்பு அப்படி இருக்குது அப்படின்னு வெளிப்படுத்தினாலே நம்ம சீக்கிரம் இந்த வர்மாவின் கூட்டாளிகளுக்கும் வர்மாவுக்கும் நம்ம தண்டனை வாங்கி கொடுத்துடலாம். இந்த ரகசியத்தை சீக்கிரமாக போட்டு விடைக்கணும். இல்லாட்டா நம்மளுக்கு தான் அது இருக்கிறது வரை வர்மாவால் டார்ச்சர் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துல சிவாயும் அயலியும் சொல்ல நேரம். ஆமாம், நான் அன்னைக்கே பப்ளிஷ் பண்ணணும்னு ஒரு ஆர்வத்தில் தான் போனேன். ஆனால் சித்தியால் தான் நான் ஆஃபீஸ் போக முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம். அப்போ கண்டிப்பாக இந்த விஷயத்தில் ரித்திகா தான் தொடர்பில் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல அதிர்ச்சியாக ஆக முடியா. பென் டிரைவரை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு நம்ம இந்திராணி என்கிட்ட சேஃபாக தான் இருக்குது, அப்போ எடுங்க அண்ணி அப்படின்னு நம்ம சிவாயும் அயலியும் சொல்ல இந்திராணி பென் டிரைவரை எடுக்க ஓடுறாங்க. அங்கே போய் பார்த்தா பாக்ஸு வெட்டாக இருக்குது. உள்ளுக பென் டிரைவரை காணலை. செம்ம அதிர்ச்சியில் இருக்காங்க இந்திராணி. என்ன நம்மக்கிட்ட இருந்த அந்த வர்மாவின் ரகசிய பென் டிரைவர் இப்போ இல்லை, அப்போ எங்கே போயிருக்கோம் அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்க நேரம் தான் நான் ரித்திகா இந்த ரூமுக்கு வந்ததை நான் கவனித்தேன். கண்டிப்பாக இந்த பென் டிரைவர் ரித்திகா பக்கம்தான் போயிருக்கோம் அப்படின்னு அந்த இடத்துல ரித்திகா மோனிகாலுக்காக எடுத்திருப்பாளோ என்னமோ அப்படின்னு நம்ம சிவாய்க்கும் அயலிக்கும் சந்தேகம் வருது. அண்ணி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பென் டிரைவர் யார்கிட்ட இருக்கணும்னா எனக்கு பார்வைக்கு ரித்திகாட்ட தான் இருக்கணும் அப்படின்னு ரித்திகாவில் அழைச்சி கேட்க நேரம் நம்ம ரித்திகா இல்லை என்னையே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா, நான் எதுக்காக அதை எடுத்துருக்கணும் அண்ணி அப்படின்னு இந்திராணிகிட்ட கேட்குறாங்க. அதே கணம் பார்த்தோம்னா நம்ம அயலி எதுக்காகடி நீ அப்போ அண்ணியோட ரூமுக்கெல்லாம் நான் பார்த்தேன், நீ என்ன செய்யானே, ஆனால் இங்கே ஏதோ தேடின மாதிரி தெரிஞ்சுது, அப்படி இருக்க நேரம் நீ தான் எடுத்துருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டு அந்த பென் டிரைவர் எவ்வளவு முக்கியம் அண்ணியோட கரியருக்கு, அது எங்கே அப்படின்னு அந்த இடத்துல அயலி அப்படியே ஒரு அடி போடாங்க. ரித்திவிகா ஆத்திரத்தில் கொந்தளிக்கிறாங்க. நான் எடுக்கலை, நீ என்ன அடிக்கிறது அப்படின்னு கேட்க நேரம் சொல்லு நீ தான் எடுத்த அப்படின்னு சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் இந்திராணி நம்ம ரித்திகாவே மிரட்டுறாங்க. சொல்லு இப்போ எனக்கு அந்த பென் டிரைவர் எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும், நீ தான் பார்ட்டின்னு வச்சு எங்கள் கவனத்தெல்லாம் மாற்றி மோனிகா அதை எடுத்துகிட்டு வர சொன்னாலா அப்படின்னு எல்லாம் கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் ஆமாம் நான் மோனிகாலுக்கு தான் அந்த பென் டிரைவரை எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி தூக்கி வாரி போடுறாங்க. இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம இந்திராணி. நம்ம வச்சுருந்த பென் டிரைவரை வர இந்த ரித்திகா எடுத்துட்டா, இதனால எவ்வளோ பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்னு என் வர்மாவை பொறுத்தவரையில் என்கிட்ட தான் இந்த பென் டிரைவர் இருக்கும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் ஒரிஜினலாகவே இதை மோனிகா தன்வசம் கொண்டு வந்துட்டா, எல்லாம் இந்த ரித்திவிகாக்க வேலை அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம கபிலனுக்கு தெரிய வருது நம்ம பொண்டாட்டி மோனிகா கிட்ட அந்த பென் டிரைவரை கொண்டு சேர்ந்துட்டா, அப்போ எல்லா விஷயமும் மோனிகாவுக்கு தெரிய வருது அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. வர்மா இந்த விஷயத்த அப்படியே விட போகிறதில்ல, இதை பெருசாக ஆக்குவான், கண்டிப்பாக வர்மா குழியால் நம்ம குடும்பத்துக்கே ஆபத்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறாங்கங்க. அதே கணம் மோனிகா இந்த பென் டிரைவரை பார்த்துக்கிட்டு ஓ இந்திராணிக்கு தம்பி கபிலனுக்கும் இதில் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு அந்த
இடத்துல நம்ம கபிலனை வந்து பழி வாங்கினாலே வந்து இந்திராணியை பழி வாங்கினதுக்கு சமம். ஏன்னா இந்திராணி பாவை பாப்பாவை விட வந்து அவ்வளோ அன்பு வச்சுருக்கிறது இந்த கபிலன் மேலே தான். கபிலனுக்கு தோலை உரிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்குறாங்கன்னே சொல்லலாம். மோனிகா வந்து தன்னிட்ட தான் பென் டிரைவர் இருக்குது, நான் அதை சீக்கிரமாக போட்டு உடைக்கேன் அப்படின்னு வந்து நினைக்க நேரம் நம்ம கபிலன் நேரடியாக வந்து வர்மாக்கிட்ட அது வந்து அந்த மோனிகா குரூப்ஸ் அந்த அவங்களோட பத்திரிகை நிறுவனத்துக்கிட்ட தான் அந்த பென் டிரைவர் வந்து இருக்குது. எங்கள் இந்திராணி அக்காட்ட இருந்து அங்கே கைமாறிச்சு, யாருடா எடுத்து கொடுத்தா இந்திராணிகிட்ட இருந்துன்னெல்லாம் வந்து கேட்க நேரம் என்னோட பொண்டாட்டி அப்படின்னு வந்து சொன்னால் நீ தான் இதுக்கு உடந்தையாக இருக்கா அப்படின்னு வந்து வர்மா என்னையே போட்டு தள்ளிடுவானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிக்கிறாரு வர்மா. அதோட பார்த்தோன்னா நம்ம மோனிகாவோட கம்பெனிக்கு வந்து ஏதாவது வந்து தீமை செய்து அந்த பென் டிரைவரை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு வந்து கொதித்தெழுறாங்க வருமா. ஆனால் இந்த இந்திராணி குரூப்ஸையும் விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த பென் டிரைவரில் இருக்க அந்த எம்எல்ஏயோட பையன் ஏற்கனவே வந்து உதயபெருமாளை மிரட்டியிருப்பான். அதே நேரத்தில் நம்ம வர்மா வந்து உதயபெருமாள் தான் வந்து எம்எல்ஏயை கொலை செய்ததாக வரணும், உதயபெருமாள் கைதாகணும் அப்படின்னு வந்து நம்ம அந்த எம்எல்ஏ வந்து போட்டு தள்ளிட்டு பழியை வந்து உதயபெருமாள் தான் இதை கொன்னாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைத்து உதயபெருமாளை கைதாக்கி விட்டு போகிறாங்க. இதை பார்த்தோன்னா நம்ம சிவாயும் அயலியும் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயையோ என்னோட அப்பா வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு வந்து நம்ம சிவா சொல்கிறாங்க. என்ன அப்பா மேலே அவ்வளோ பாசம் இருக்கா, எனக்கு இவர் செய்ய மாட்டார், அவ்வளோ பெரிய கெத்து கிடையாது, அப்படி இருக்க நேரம் தண்டனை வந்து இவருக்கு கிடைக்கக்கூடாதுல, இதில் என்னமோ இருக்க எலி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. எனக்கு வந்து மர்ம பார்சல் அதில் வந்து குண்டு இருந்தது, இது எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ ஒன்று வேணும்னே நம்மளை வசமாக மாட்ட விட்டது மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் எங்கள் அப்பா உதயபெருமாளையும் சிக்க வச்சுருக்காங்க, கண்டிப்பாக இதில் இருக்க உள்கூத்தை கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு வந்து சிவாயும் அயலியும் வந்து களை இறங்குறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ரித்திகா கிட்ட வெளுத்தெடுக்கிறாங்க ரித்திகால இந்திராணி. இந்த பாரு உண்டை வீட்டுக்கே இருண்டகம் பண்ணது மாதிரி எவ்வளோ முக்கியமான அந்த பென் டிரைவரை நீ மோனிகாவோட கம்பெனியில் வேலைக்கு நீ சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இதை ஆட்டையை போட்டு அங்கே கொடுத்து நீ என்ன வேலையை பார்த்துட்ட ரித்திகா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரித்திகா வந்து அங்கே நம்ம கபிலனோட நியூஸ் வந்து வருது, வர்மா குரூப்போட வந்து நம்ம கபிலனுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்து மோனிகா அந்த நியூஸ் சேனல்லே போட்டு விடாங்க. என்னோடய ஹஸ்பண்டை பற்றி வந்து நான் வேலை பார்க்குற எம்டியாக இருக்க நியூஸ் இதில் வந்தே போட்டு விட்டு கேவலப்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் இந்த மோனிகா அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்திராணியை பழி வாங்கணும்னா இந்த கபிலனை வந்து இப்படி மாட்டி விட்டு நம்ம சிக்க வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மோனிகா வந்து ரொம்பவே வந்து போட்டு விடாங்க. ரித்திவிகாய்க்கு நானே எம்டியாக இந்த கம்பெனியில் இருந்துக்கிட்டு இப்படி ஒரு வேலையை இந்த கம்பெனியில் பத்திரிகையில் போட நேரம் நான் தடுக்க முடியாமல் உள்ள சூழ்நிலையில் எனக்கு நானே ஆப்பு வச்சுக்கிட்டேன். இந்த பென் டிரைவரை இந்திராணிகிட்ட இருந்து திருடி அந்த மோனிகாட்ட கொடுத்து எனக்கு நானே சூனியம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்கங்க.